நண்பர்களே, ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு பொருளாதார சூழலை பொறுத்தவரை நாடு முழுவதும் ஒரு வேதனை மேகம் சூழ்ந்திருக்கிறது. கருமேகங்களை காணவில்லை. பருவமழை இந்த ஆண்டு பொய்த்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக விவசாய உற்பத்தி பொருட்கள் எல்லாம் வரத்து குறைந்து விலை உயரத் தொடங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ரயில் கட்டண உயர்வு, இன்னபிற கட்டணங்களின் உயர்வு, மானியங்கள் குறைப்பு என்றெல்லாம் பல்வேறு நடவடிக்கைகளை பற்றி அரசு பேசிக் கொண்டிருக்கிறது. அரசு மேற்கொள்ள வேண்டிய சில அடிப்படையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் இத்தகைய நடவடிக்கைகள், இப்பொழுது மேற்கொள்ளுகின்ற கட்டண உயர்வு, மானிய குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் ஒரு நிரந்தரமான ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய, நடுத்தர மக்களை பாதுகாக்கக்கூடிய, பிரச்சனையின் ஆழத்தை கண்டறியக்கூடிய ஒரு தீர்வினை காண முடியாது என்பது பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தேசத்தின் பல்வேறு நடவடிக்கைகளை கூர்ந்து நோக்குவோருடைய கருத்தாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, வங்கிகளில், இந்திய நாட்டினுடைய வங்கிகள் இந்திய மக்களின் சேமிப்பு பணத்தை கொண்டு நடத்தப்படுகின்ற பெரும் வங்கிகள். உலகத்தில் இவ்வளவு பெரிய கிளைகளோடு இவ்வளவு பெரிய வங்கி இருக்குமா என்ற கேள்வியை எழுப்புகின்ற வகையில் இந்திய வங்கிகள் எல்லாம் பெரிய வங்கிகள். இந்திய வங்கிகளில் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பணம் பல லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வங்கிகள் ஒரு சில பெரு முதலாளிகளுக்கு சில அரசியல் காரணங்களுக்காக பல லட்சம் கோடி ரூபாயை கடனாக கொடுத்துவிட்டு அவற்றை திரும்ப வசூலிக்காமல் இருப்பது இந்திய பொருளாதாரத்தின் இன்னும் ஒரு பலவீனம். இந்த பலவீனத்தை ஏன் அரசு சரி செய்ய முற்படவில்லை? மானியத்தை குறைக்கிறது, ரயில் கட்டணத்தை உயர்த்துகிறது. ஆனால் பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை திரும்ப வசூலிப்பதில் ஏன் முனைப்பு காட்டுவதில்லை என்ற கேள்வியை பலரும் பல ஆண்டுகளாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ப. சிதம்பரம் நிதியமைச்சராக பணியாற்றிய எல்லா காலகட்டத்திலும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இந்த கேள்வியை இன்றைய நிகழ்ச்சியில் எழுப்புவதற்காக இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு வெங்கடாச்சலம் வந்திருக்கிறார். திரு வெங்கடாச்சலம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்க. வணக்கம். ஒரு கிரைசிஸ் இந்தியன் பேங்க்ஸை சூழப்போகிறது என்று பல ஆண்டுகளாகவே உலக அமைப்புகள், மூடிஸ் போன்ற அமைப்புகள் எச்சரித்து வந்திருக்கின்றன. சர்வதேச நிதி மேலாண்மையை கண்காணிக்கின்ற பல அமைப்புகள் இப்படி போய்கொண்டிருந்தால் இந்திய வங்கிகள் கரை சேர மாட்டா என்ற எச்சரிக்கை கூறி வந்திருக்கின்றன. அவை சுட்டிக்காட்டுகின்ற மிக அடிப்படையான ஒரு புள்ளி இந்த வராக்கடன். பல லட்சம் கோடி ரூபாயை வசூலிக்காமலேயே இந்த வங்கிகள் விட்டு வைத்திருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த வராக்கடன் என்பதை, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா, 180 நாட்களுக்குள் வட்டியோ அசலோ திரும்ப வரவில்லை என்றால் அந்த கடனுக்கு பெயர் வராக்கடன் என்று வைத்து விடுகிறார்கள். இந்த வராக்கடன் என்பதிலேயே பல லட்சம் கோடி இருக்கிறது. இதில் புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கணக்குகளை மாற்றி எழுதுவதன் மூலம் வராமல் இருக்கின்ற கடன், ஆனால் வராக்கடன் என்ற பட்டியலில் வராக்கடன் இன்னும் பல லட்சம் கோடி இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இந்த வராக்கடன்களை வசூலிக்க மறுக்கின்ற அரசாங்கத்தின் அடிப்படை உணர்வு என்ன? என்ன காரணத்தினால்? அதாவது யாருக்கு இதனால் பலன் கிடைக்கின்றதோ, ஏதோ அவரிடம் ஒரு தயவை எதிர்பார்த்து இருக்கிறாங்கன்றது தான் அப்பட்டமாக தெரியுது. வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. அவர்களுக்கு வங்கியில பணம் கொடுக்குறோம், அதை திருப்பி கொடுப்பதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும், சட்ட திட்டங்கள் கொண்டு வரணும், அதையும் கொண்டு வர மறுக்கின்றார்கள். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதற்கும் உதவ மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத பெரிய மனிதர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குங்கிறது புலப்படுகின்றது.
பல ஆண்டுகளாக வராமல் இருக்கின்ற கடன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தொகை இது போல வராக்கடனாக இருக்கும் அரசு வங்கிகளில்? அரசு வங்கியில் இன்றைய தேதியில் 2013 செப்டம்பர் 2,35,000 கோடி இதுவரையிலும் அறிவிக்கப்பட்ட வராக்கடன். இது தவிர மறைமுகமான வராக்கடன், ஆனால் அதை இன்றைக்கு சீர்திருத்தம் செய்து புனரமைப்பு செய்து வரும் கடனாக தோற்றம் காட்டியிருக்கக்கூடிய கடன் ஒரு 3,25,000 கோடி. ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு 5,50,000 கோடி என்று இன்னைக்கு சொல்லலாம் வராக்கடன். 5,50,000 கோடி ரூபாய் இந்திய அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கு வராக்கடனாக இருக்கிறது. இது 2G ஊழலை விட 3 மடங்கு, நிலக்கரி ஊழலை போல 2 மடங்கு, ஹெலிகாப்டர் ஊழலை போல 5 மடங்கு, ஆயுத தளவாட ஊழலை போல 10 மடங்கு என்று இவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு ஊழல்களோடு ஒப்பிட்டால் இது அவற்றின் ஒட்டுமொத்த கணக்காக இது இருக்கிறது. இந்த வராக்கடன்களை வசூலிப்பதற்கு வங்கிகளில் எடுக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லைங்களா, ஒரு லீகல் அமைப்பு இருக்கும். அதை தாண்டி வசூலிக்க முடியாத கடன் அது எல்லாத்துக்குமே இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனால் சிறிய கடன்கள் வாங்கிய சாதாரண மக்கள் மீது இந்த சட்டங்களை அதிகமாக பாயிறாங்க. ஆனால் அதே மாதிரியாக பெரிய தொகை இருக்கக்கூடிய இந்த கடன் வாங்கிய தொழில் அதிபர்கள் மீது அந்த சட்டம் ஏன் பாய மாட்டேங்கிறது என்ற கேள்விதான் இருக்கு. சட்டம் இருக்கு, ஆனால் இன்னும் கெடுபடி செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னும் அதிகமாக தளர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வெல்வெட் ட்ரீட்மெண்ட் தான் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஊழலின் ஒரு வராக்கடன் என்பது ஒரு ஊழலோட மறுமுகம். அப்போ அதுக்கு வங்கிகளுக்கு பொறுப்பாக இருந்த நிதியமைச்சரும் ஒட்டுமொத்த மத்திய அரசும் தான் இதற்கு கண்டிப்பாக காரணமாக கண்டிப்பாக. ஏன்னா அரசு வங்கி என்று சொல்லும் போது அந்த வராக்கடனை வசூலிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு, நிதி அமைச்சுக்கு இருக்கு. இந்த வராக்கடன்களுடைய நேச்சர் என்னங்க? யாருக்கு, எத்தகைய காரணங்களுக்காக, ஏன் தரப்பட்டது என்ற ஒரு புள்ளிவரம் இருக்குமா? இருக்கு. அதாவது இந்தியாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் கோடி பொதுமக்கள் பணம் வங்கியில் வைப்பு தொகையாக இருக்கு. அதில் ஒரு 55 லட்சம் கோடி கடனாக கொடுத்திருக்கிறோம். இது இன்றைக்கு 45 ஆண்டுகளாக அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இருந்த பிறகும் 65% கடன் தொழிலுக்காக, தொழில் அதிபர்களுக்கு தான் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. விவசாயம், கட்டுமானத்துறை, வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு இதெல்லாம் சொன்ன பிறகும் அவங்க தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்றைக்கு பெரிய பெரிய முதலாளிகள் வாங்கிய கடன் தான் அதிகமாக இருக்கு. அதில் திருப்பி செலுத்தாது அவங்க தான். ஆக இது ஒரு பகல் கொள்ளை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த திருப்பி செலுத்தாமல் இருப்பது அது ஒரு பெரிய தொழிலாக இந்தியாவில் மாறிடுச்சு. வங்கியில் கடன் வாங்கி எப்படி திருப்பி செலுத்தாமல் இருக்கலாம், அதுக்கு MBA தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தைரியமாக பண்ணுறாங்க. எல்லாம் தொழில் பண்ணினா நஷ்டம் வந்தால் கம்பெனியை மூடணும். தொழில் அதிபர் இருக்கின்றார், அந்த தொழில் இருக்கு, ஆனால் வங்கிக்கு வர வேண்டிய கடன் மட்டும் வரமாட்டேங்குது. இது ஒரு பெரிய புதிரா இருக்கு. ஓவர் நைட் இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா? இல்ல 2 லட்சம் கோடி என்பது ஒரே இரவுல வராக்கடன் ஆயிருக்கு. இல்ல. அப்போ இந்த அமைப்பு ரீதியாக தானே இதுல குறைபாடு இருக்கணும். ஆமா. இது எத்தனை ஆண்டுகளாக இந்த 5,50,000 கோடி வராம இருக்கு? அதான் முன்பும் வராக்கடன் இருந்து எந்த ஒரு தொழிலுமே ஏதாவது ஒரு சிறிய ஒரு குறைபாடு இருக்கும். வங்கியில கடன் கொடுக்கும்போது ஒரு சில தொகை வராமல் போகலாம். சிலது தொழிலுக்காக கொடுக்கிறோம். அந்த தொழில் நலிந்து விட்டால், அந்த முதலாளியுடைய கைக்கு அப்பாற்பட்ட காரணங்களால் அது நலிந்து விட்டால் அது வராக்கடனா போனா அது ஒன்று அவங்கள்ட்ட எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பிணைப்பாக கொடுத்த சொத்தெல்லாம் விற்று பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் நஷ்டக்கணக்காக எழுதலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லாமல் அது கொடுக்கும் போதே குவிக் மார்டாலிட்டின்னு சொல்கிறோம். ஒரு 6 மாதத்துக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது வராக்கடன் ஆயிடுது. அப்போ கொடுக்கறதுலேயே ஒரு தவறு இருக்கு. அதை திருப்பி வாங்காமல் இருப்பதிலேயே இன்றைக்கு பல்வேறு விதமான மெத்தன போக்கு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இது ஒரு திட்டமிட்ட செயலாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வங்கியில் கடன் வாங்கலாம், திருப்பி செலுத்த வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா பெரும்புள்ளிகளாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்கள்ட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? வங்கியில் கடன் வாங்குறது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றது ஒரு கடினமான காரியம். 1 லட்சமோ 1 கோடியோ 100 கோடியோ, அதுலேயும் ஒரு 10 கோடி 20 கோடி 50 கோடி 100 கோடி என்றெல்லாம் போகும்பொழுது அதற்கு 1000 ப்ராசஸ் இருக்கும். அந்த 1000 ப்ராசஸை கடந்து தான் இந்த கடன்கள் தரப்படுகிறது. அப்புறம் கொலாட்டரல் செக்யூரிட்டி இல்லாமல் வங்கிகள் கடன் தருவதில்லை.
100 கோடிக்கு கடன் என்றால் குறைந்தது ஒரு 300 கோடிக்காவது சொத்தை கொலாட்ரலாக கொடுத்தா தான் அந்த கடனை நம்ம வாங்க முடியும். அதனால தான் சிலருக்கு மட்டும் கடன் கிடைக்கிறது, பலருக்கு கடன் கிடைப்பதில்லை. அந்த கொலாட்டரல் சொத்து காட்டப்பட்டதே, அதை கைப்பற்றுவதற்கு ஒரு கால வரைமுறை இருக்காதா? இருக்கு, கொலாட்டரல் எல்லாத்துலேயுமே இருக்கு. அதாவது நீங்கள் இப்போ சிறிய தொழில் துவங்கணும்னு சொன்னால் உங்களுடைய சொந்த சொத்துக்களை கொலாட்டரலாக பிணைப்பாக கொடுத்து கடன் வாங்குறீங்க, அதை ஜப்தி செய்ய முடிகின்றது. மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அவங்களுக்கு பல்வேறு விதமான கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட சொத்துக்களை எல்லாம் இங்கே அவங்க பிணையாக கொடுப்பது கிடையாது. அவங்க எந்த கம்பெனி பேரில் கடன் வாங்குகின்றார்களோ அந்த கம்பெனியுடைய அவங்க தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை எல்லாம் இன்றைக்கு பிணையமாக வைத்து தான் இந்த கடனை கொடுக்குறாங்க. அந்த முதலாளியுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் கேரண்டியை கூட இன்றைக்கு தளர்த்தி செஞ்சு விடுறாங்க. அதனால அந்த ஒரு நிறுவனம் மட்டும் இன்றைக்கு மந்தமாக போய்விட்டது, நலிவாக இருக்கு என்று சொன்னால், அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அவனுடைய கம்பெனிகளுடைய நிறுவனங்களுடைய சொத்துகள், அது சார்ந்த முதலாளியுடைய சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு கொலாட்டரலாக வாங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வராது. அதுதான் இதில் ஒரு வீக்னஸாக பார்க்கிறோம். அந்த கம்பெனி மாத்திரம் வச்சிருக்கிறாங்க. அவன் சொன்னா நீ கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போனால் 10 வருஷம் 15 வருஷம். இன்னொன்று, இன்றைக்கு இது வசதி இருந்தும் பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அது வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் என்று ரிசர்வ் வங்கி இப்போ சொல்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கிரிமினல் குற்றமாக அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு கடன் வாங்குறோம், திருப்பி செலுத்த முடியவில்லைன்னா புரிந்து கொள்ள முடியும். வசதி இருந்தும் திருப்பி செலுத்தவில்லை, வேண்டுமென்றே ஏமாற்றினால் அது கிரிமினல் சட்டத்தில் செக்ஷன் 420 இருக்கு. ஆனால் வங்கியில் வாங்கிய எந்த கடன் மீதும் இன்றைக்கு சிவில் குற்றமாக மட்டுமே கருதப்பட்டு சிவில் வழக்குகள் தொடரப்படுகின்றது. அதுவும் கம்பெனி மீது, கம்பெனி முதலாளி மீது கிடையாது. கம்பெனி மீது போடுறோம்னு சொன்னால் கம்பெனியை நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, கம்பெனி மீது சிவில் கேஸ் போடுங்க, 10 வருஷம் ஆகுது 15 வருஷம் ஆகுது. அந்த முதலாளி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்தால் இந்த பணம் பாதி திருப்பி வரும். ஒவ்வொரு நாளும் 2 வகையான செய்திகளை பத்திரிகைகளில் பார்க்குறோம். வங்கியில் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றியதற்காக, திருப்பி செலுத்தாததற்காக கைது செய்யப்படுபவர்கள் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் ரூபாய் என்றெல்லாம் கணக்கு காட்டி அந்த பட்டியலும் அந்த நபர்களை பற்றிய செய்தியும் பத்திரிகைகளில் வருது. டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல், கடன் தீர்ப்பாயத்திலிருந்து சொத்துக்களை ஏலத்துக்கு விட்டு அது போன்ற விளம்பரங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டியதாக இது எப்படி வராக்கடனாக இருக்க முடியும்? அதுதான் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அதே மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கு. நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அவங்க பட்டியலை போட வேண்டும் என்று கேட்கிறோம். யார் இவர்கள்? இன்றைக்கு வருமான வரி செலுத்தவில்லை என்று சொன்னால் அவங்க பட்டியலை போடுறாங்க. வங்கியில கடனை வாங்கிவிட்டு வட்டியை கூட செலுத்தாத இந்த தொழிலதிபர்கள் யார்? இந்த கணக்குகள் யாருடையது? அந்த பட்டியலை கொடுங்க. அது பாராளுமன்றத்துக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது, யாருக்கு மக்களுக்கே தெரியாது. அப்படி என்ன ரகசியம்? அதுல பட்டியலை போடுங்க. ரெண்டாவது, இந்த வசூலிக்க வேண்டிய சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்கள் பல ஓட்டைகள் இருக்கு, அது இன்னும் கெடுபிடி செய்யுங்க. வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாத கணக்குகள் மீது கிரிமினல் குற்றமாக அறிவித்து பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி கடன் வாங்கி திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அவங்க எந்த விதமான பதவியில் போட்டியிடக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். பல நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஆனால் அவங்க மேலும் 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 ஊக்குவிக்கக்கூடிய அளவில் தான் அரசாங்கத்துடைய நடவடிக்கை இருக்க ஒழிய அது கெடுபிடி செய்ய மாட்டேங்கிறாங்க. முன்பு இருந்த அரசாங்கத்துடைய காங்கிரஸ் அரசாங்கத்துடைய மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் KS ராவ் அவர்கள், அவர் ஒரு 500 கோடி ரூபாய் வங்கியில் கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தவில்லை. அவர் மந்திரியாக இருக்கின்றார், அவருக்கு மந்திரி பதவி வழங்கப்பட்டது, அவர் எம்பியாக இருக்கக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டதுன்னு சொன்னா கேவலமாக தான் இருக்கு. இதெல்லாம் இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கணுமே. நிச்சயமா வரணும். இந்த அரசாங்கமாவது இதை ஒரு கெடுபிடி செய்ய வேண்டும். ஆனால் அது பதிலாக போன அரசாங்கமே இன்னொரு வழிமுறையை பண்ணிட்டாங்க. வங்கி கடனை திருப்பி செலுத்தாத நடவடிக்கை எடுக்கணும், வங்கி கடனை திருப்பி பெற வேண்டும் என்பதற்கு பதிலாக ஒன்று அதை வங்கியில் இன்றைக்கு பொதுமக்களுடைய சேமிப்பை வைத்து வியாபாரம் செய்கின்றோம், அதனால் லாபம் வருகின்றது. அந்த லாபத்திலிருந்து கணிசமான தொகையை இன்றைக்கு வராக்கடனுக்காக ஒதுக்கி 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 அதை இன்றைக்கு கடைசியில் தள்ளுபடி செய்து விடுகின்றார்கள். கடந்த ஒரு 7 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. யாருக்காக? அது இன்னும் பட்டியல் வரல. ரெண்டாவது, ஒதுக்கப்பட்டது. இப்போ 2014 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 1,30,000 கோடி மொத்த லாபம், 37,000 கோடி நிகர லாபம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ ஆண்டுக்கு 50-60,000 கோடிக்கு மேலாக வராக்கடனுக்காக நிதி லாபத்திலிருந்து ஒதுக்கப்படுகின்றது. இது ஒன்று. ரெண்டாவது, இன்று வராக்கடனை வசூலிக்க வேண்டும் என்று சொன்னால் அது புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு. இந்த வராக்கடனை வாங்குவது அதே ஒரு தொழிலாகி போயிடுச்சு. வராக்கடன் செய்வது ஒரு தொழில், அந்த வராக்கடனை வாங்குவது ஒரு தொழில். தள்ளுபடி செய்து ஒரு 100 கோடி ரூபா
இனி கடன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வரவில்லைன்னு சொன்னா அந்த கடனை இன்றைக்கு ஒரு நிறுவனம் அவங்க பேரம் பேசி ஒரு 80 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அந்த 80 கோடி வங்கிக்கு வந்தாலும் கூட ஒத்துக்கொள்ள முடியும். அந்த 80 கோடியிலும் இன்றைக்கு ஒரு 5 கோடி முன்பணமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க அதில் இருக்கக்கூடிய ஜாமீனில் இருக்கக்கூடிய எல்லா அந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. நாங்க அதை வசூல் செய்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீதி இந்த 75 கோடி ரூபாய் உங்களுக்கு தருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். அதுல உண்மையிலேயே அந்த ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய இடம் இருந்தா அதை இன்றைக்கு ரியல் எஸ்டேட்டா போட்டு வித்து அவலாபம் சம்பாரிச்சு விடுறான். இல்லை என்று சொன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 75 கோடி வருமா வராதா என்று அது கொடுத்த சேர்மனும் இருக்க மாட்டாரு, அதை அறிவித்த அரசாங்கம் இருக்காது. அது ஒரு பெரிய ஒரு மோசடி திட்டமாக வந்துகிட்டே இருக்கு. ஆக வராக்கடன்னா வசூலிக்க வேண்டும். உண்மையிலே தர முடியவில்லைன்னு சொன்னா தள்ளுபடி செய்யலாம். இது மாதிரி மூடி மறைச்சு தள்ளுபடி செய்து விரயம் செய்து பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய திட்டமாக இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருக்கும்போது ஆண்டுக்காண்டு இந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி வரவில்லை. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு 10% சராசரியாக வட்டி என்று சொன்னாலும் கூட அரசாங்கத்திற்கு 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமான இழப்பு. அந்த 50,000 கோடி வைத்துக்கொண்டு எவ்வளவு மருத்துவமனை, எவ்வளவு சுகாதார திட்டங்கள், எவ்வளவு கல்வித்துறைக்காக அல்லது மற்ற விஷயங்களுக்காக மானியங்களுக்காக எவ்வளவு உதவி செய்யலாம். அப்போ வருமானத்தை இழந்தாலும் சரி இந்த கொள்கையை கடைபிடிக்கிறாங்கன்னு சொன்னா இது நல்லதில்லை. இப்படியே தொடர்ந்தா இந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆயிடுமே. வேலையே பயிர மேயற மாதிரி இருக்கு. இல்லை, வங்கிகள் இருக்கு, வங்கிகளில் மக்கள் பணம் போட்டிருக்காங்க. இந்த வங்கிகள் இந்த மக்கள் பணத்தை தனியாருக்கு, தொழிலுக்கு, மற்றவருக்கு, அரசாங்கத்திற்கு எல்லாம் கடனாக கொடுத்து அதில் வர்ற வட்டியை வைத்துக்கொண்டு மக்களுக்கு வட்டி தருகிறது, முதலீடு செய்கிறவர்களுக்கு வட்டி தருகிறது, வங்கி பணி நடக்கிறது. இதில் ஆணி வேறையே ஆட்டி பார்ப்பதைப் போல, அறுத்தறிவதைப் போல வருகின்ற பணத்தை எல்லாம் இப்படி ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி ஏதாவது சில சலுகைகளை பெறுவதன் மூலம், சிலவற்றை தருவதன் மூலம் பெற வேண்டியதை பெறுகின்ற ஒரு இலக்கணத்தை வகுத்து கொண்டு இவர்கள் அதுபோல பணத்தை சுரண்டி கொண்டிருந்தார்கள் என்றால் பொதுத்துறை வங்கி என்ற அமைப்பே சீர்குலைந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கையே குறைஞ்சிடும். ரெண்டாவது இதன் காரணமா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, லாபம் குறைய 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 அந்த அவங்களுக்கு வாடிக்கையாளர் கொடுக்கக்கூடிய சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்ப அதனால இன்னும் வங்கியுடைய வியாபாரம் குறையக்கூடிய ஆபத்து இருக்கு. அப்போ வங்கியிலிருந்து மக்கள் தப்பிச்சுக்கிட்டு போயிடலாமான்னு பார்ப்பாங்க. ஆக இது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டலி சரியில்லை. இதுல 100க்கு 1 ரூபா 2 ரூபா திரும்பி வராம இருக்கலாம். 10 ரூபா 20 ரூபா திருப்பி வரவில்லைன்னு சொன்னா அதுவும் தெரிந்தும் வராது என்று தெரிந்து கொடுக்கின்றார்கள், தொடர்ந்து கொடுக்கிறார்கள், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அந்த நபருக்கே கொடுக்கறாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு சட்டம் இருந்தும் இன்னும் சட்டத்தை அது மேல பாய மறுக்கின்றது என்று சொன்னா இது ஒரு பெரிய மோசடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஆபத்து வங்கிகளுக்கு, மக்களுடைய சேமிப்புக்கு பெரிய விரயமாயிடும். அதே வேளையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்ந்த ஆட்சி முறை அவர்களை அப்புறப்படுத்தவே முடியாது என்ற ஒரு நீண்ட ஆட்சி முறை காலத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் அனுதாபிகளுக்கும் ஏராளமாக கடன் தரப்பட்டது. அதை வசூலிப்பதில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு எந்த அக்கறையும் செலுத்தல. அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. வராமல் இருப்பதில் அக்கறையாக இருந்தார்கள். அதை வேறு வகையில் அவர்கள் தங்களுக்காக வசூலித்துக் கொண்டார்கள். இந்த புதிய ஆட்சி என்பது அருண்ஜேட்லி போன்ற ஒரு வழக்கறிஞர் இந்த நிதித்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறதுனால இதுல எதுவும் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இவர்களாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா இவர்களும் கூட இவ்வளவு கூடுதலாக அதிகமாக வங்கியில வராக்கடன் இருப்பது ஆரோக்கியமானது கிடையாது. அதனால இதெல்லாம் வங்கியுடைய புத்தக கணக்கிலிருந்து வெளியேற்றுவதற்கான திட்டங்களை யோசிக்கலாமான்னு பேசுறாங்க. அது ஆரம்பத்திலேயே அவங்க புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். வங்கி கடனை, இன்றைய வராக்கடனை குறைந்த விலைக்கு, அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்வது என்பது ஒரு தவறான போக்காக இருக்கும். இந்த அரசாங்கம் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மறுபரிசீலனை செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக இந்த பணத்தை திரும்பி பெற முடியும். 70-80% நிச்சயமாக கராராக நடவடிக்கை எடுத்தால் கொண்டு வர முடியும். ஆமா, 5 லட்சம் கோடியில 80% என்றால் 4 லட்சம் கோடி ஆகுது. 4 லட்சம் கோடி இந்த அமைப்புக்குள்ளார, இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்ததுன்னா அது பல அற்புதங்களை நிகழ்த்தும். ஆமாமா, விவசாய கடன் கொடுக்கலாம், ஏழ்மை ஒழிப்புக்கு கடன் கொடுக்கலாம், சிறு தொழிலுக்காக கடன் கொடுக்கலாம், சுய வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக கொடுக்கலாம், பல தொழில் அபிவிருத்திக்காக கொடுக்கலாம், பல உண்மையிலேயே பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். இது குறித்து உங்களுடைய
நடவடிக்கைகளில் புதிய அரசுக்கு எது ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஜூலை மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு தேசியமயமாக்கப்பட்ட 45வது ஆண்டு நிறைவு விழா, அதை ஒட்டி எங்கள் கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறோம். அரசாங்கத்திடம் நேரடியாக சந்தித்து இந்த கோரிக்கைகள் கொடுக்க போகிறோம். ஆரோக்கியமாக வங்கித்துறை இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு பேச போகிறோம். அதில் நாடு முழுவதும் ஒரு கோரிக்கை தினமாக அனுசரித்து அரசாங்கத்துக்கிட்ட மகஜர்லாம் கொடுக்க இருக்கிறோம். இந்த வராக்கடன் குறித்த ஒரு கொள்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குமே? அது அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, வங்கித்துறை சம்பந்தப்பட்ட சீர்திருத்த கொள்கைகள் தொடரும் சொல்றாங்க. அதிலேயே எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. சீர்திருத்தம் என்று சொன்னால் முன்னேற்றத்திற்காக, நல்ல மாற்றத்திற்காக. ஆனால் காங்கிரஸ் அரசாங்கமும் வங்கி சீர்திருத்தம், பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் என்று சொன்னதே இவங்க சொல்றாங்க. அதனால அதேதானா என்ற ஒரு ஐயம் ஏற்படுகின்றது. ரெண்டாவது, வராக்கடனை இன்றைக்கு குறைப்போம் சொல்லியிருக்கிறாங்க. வராக்கடனை வசூலிப்போம் என்று சொல்லியிருந்தா மகிழ்ச்சி ஆகிறது. வராக்கடனை குறைப்பது என்பது தள்ளுபடி செய்யலாம், அடிமாட்டுக்கு விலை விற்கலாம், புத்தகத்திலிருந்து அப்புறப்படுத்தலாம், அல்லது புனரமைப்பு என்ற பெயரில் அது மாற்றி அமைக்கலாம். இதுதான் அவங்க திட்டமா என்பது போக போக தான் தெரியும். வராக்கடனை குறைப்போம் என்று சொல்றாங்க. வராக்கடனை கரார நடவடிக்கை எடுத்து வசூலிப்போம் என்பது அவங்களுடைய திட்டமாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய பொருளாதார மேதைகள், பல அனுபவமிக்கவர்கள், நாணயமானவர்கள் என்று உலகத்தால் பாராட்டப்படுபவர்கள்லாம் ரிசர்வ் வங்கி ஆளுநர்களாக கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள். இவர்களுடைய ரோல் இதில் ஒன்றும் இல்லையா? அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதான் வராக்கடன் தான், அதை நீங்கள் புனரமைப்பு செய்து வரும் கடனாக தோற்றத்தை கொண்டு வராதிங்க, ஆரம்பத்திலேயே இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ரிசர்வ் வங்கிக்கு தெரிஞ்சுதான் இவ்வளவு வராக்கடன் இருக்கு. ஒவ்வொரு வங்கியிலும் அதை கொடுக்கக்கூடிய அந்த மேல் நிர்வாகிகள், இயக்குநர்கள் குழுவில் ரிசர்வ் வங்கியோட அதிகாரி இருக்கிறார், நிதி அமைச்சகத்தோட அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லா வங்கியிலும் எவ்வளவு வராக்கடன் இருக்கு, யாரிடமிருந்து வர வேண்டி இருக்கு என்பது தெரியும். ஏன் அவங்க அதை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இது தவறு என்று சொல்றாங்க, இது குறைபாடுன்னு சொல்றாங்க, ஆபத்துன்னு சொல்றாங்க. அதை களைவதற்காக அதுக்கு மேல எடுக்க மாட்டேங்க. அப்போ ரிசர்வ் வங்கிக்கு மேற்பட்டு ஒரு அரசியல் ஆதிக்க சக்தி இன்றைக்கு இருக்குன்னு தெரியுது. இல்லை, வங்கிகள் ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. ஆமா, நீங்கள் இவ்வளவு புள்ளி விவரங்களோட புத்தகங்கள்லாம் போட்டிருக்கீங்க, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எத்தனை லட்சம் கோடி வரல என்பதெல்லாம் புத்தகமெல்லாம் போட்டிருக்கீங்க. இவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ரிசர்வ் வங்கி கவர்னர்கிட்ட பேசியிருக்கீங்களா? நாங்கள் நேரடியாக பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கல இன்னும் அவங்க. இல்லை, யூ கேனாட் டினை லைக் தட். இல்லை, இது வரைக்கும் அவங்க கொடுக்கல, கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த பட்டியலை அவங்களே போட்டிருந்தா நல்லா இருக்கும். நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சது தான், இது ரிசர்வ் வங்கியுடைய தகவல் தான் நாங்கள் போடுறோம். இன்னும் பகிரங்கமாக செயல்பட்டால் மக்களுக்கு வங்கித்துறை மீது, குறிப்பாக அரசாங்க வங்கித்துறை மீது இன்னும் ஒரு நல்ல நம்பிக்கை வரும். ஏன்னா மக்களுடைய பணத்தை வைத்து தான் இந்த வங்கியே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. 80 லட்சம் கோடி என்பது அரசாங்கத்துடைய ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கை விட 5 மடங்கு 6 மடங்கு அதிகமான தொகை. இந்தியாவுடைய ஜிடிபியிலேயே இன்றைக்கு ஒரு 70 விழுக்காடு இந்த வங்கி தொகையில இன்றைக்கு டெபாசிட்டாக இருக்கிறோங்கிறது நீங்க சொன்ன மாதிரி உலகத்திலேயே ஒரு வியப்பான வங்கித்துறை இந்திய வங்கித்துறை. சாதாரண மக்களுடைய பணம் இதுல வச்சிருக்கிறாங்க. 2 அம்சங்களை நம்ம கருத்தில் கொண்டோம்னா நமக்கு ரொம்ப மனவேதனை வரும். ஒன்று, இந்த 80 லட்சம் கோடியையும் வங்கியில் நம்பி போட்டவங்க யாருன்னா பென்ஷனில் வாழ்கிறவங்க. ஆமாம், ஏதோ முன்னோர் விட்டுட்டு போன சொத்தை காசாக்கி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அந்த வட்டியில் வாழ்கிறவங்க, மாத வருமானத்தில் வாயை கட்டி வயிற்றை கட்டி 4 காசு சேமித்து வங்கியில் போட்டு தங்கள் எதிர்கால தலைமுறைக்காக போட்டு வாழ்கிறவங்க. இந்த சாதாரண மக்களுடைய பணம் தான் இந்த 80 லட்சம் கோடி. இந்த 80 லட்சம் கோடி என்பது முறையாக நிர்வகிக்கப்பட்டால் இந்தியாவினுடைய தோற்றமே மாறும். கண்டிப்பாக இந்தியாவுடைய கல்வி மாறும், சாலைகள் மாறும், மருத்துவமனைகள் மாறும், போக்குவரத்து மாறும், தொழில் வளர்ச்சி மாறும். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சராசரி இந்தியனுடைய உணவு, உடை, உறையுள் மாறும். ஆமா, கண்டிப்பா. அதில் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு அலட்சியமாக இருந்தது, இவ்வளவு கண்மூடித்தனமாக இருந்தது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. டாக்டர் மன்மோகன் சிங் போன்ற ஒரு நேர்மையாளராக அறியப்பட்டவர், ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், உலக பொருளாதார மேதையாக அறியப்பட்டவர், 10 ஆண்டுகள் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், அவருடைய ஆட்டிடியூடே இப்படி இருந்ததுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதனால தான் அவர் டோட்டல் ஃபெயில்யூர். கொள்கை விஷயங்கள்லாம் அவர் ஒரு தோல்வி தான். அவர் டோட்டல் ஃபெயில்யூர். கொஞ்சம் கேட்டிருக்கலாம்,
இதெல்லாம் மாற்றுங்க, இல்லை கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியாக போய் கொடுத்தோம். அவர் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் கொடுத்தோம், பட்டியல் கொடுத்தோம். இதெல்லாம் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, நானே வங்கியெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கவனிக்கிறேன், ஆனால் நடவடிக்கை எடுக்க. அதுதான் ஆச்சரியம். அதுதான். ஆனால் மக்கள் ஆனால் அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு விட்டார்கள். தேர்தலில் மக்கள் தண்டித்து விட்டார்கள். ஆனால் இந்த அரசும் இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்கள் காத்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலேயே இது பண்ணணும். ஏன்னா இது சாதாரண மக்கள் பணம். ஆனால் இன்றைக்கு இந்த கடனுக்கு வராக்கடனில் நடவடிக்கை எடுக்காமல் தள்ளுபடி பண்ணுறாங்க என்பது வேதனைன்னு சொல்கிறது ரொம்ப, நீங்கள் சொன்னீங்க அதுதான் உண்மை. வேதனையாக இருக்குது, கோபம் வருது, வேதனையாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். நாங்கள் பட்டியல் போடுறோம், தெருவில் நின்று போராட்டம் நடத்துகிறோம், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம். நிறைய மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அரசாங்கம், அது இந்த அரசாங்கம் இதில் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களோட முயற்சி வெற்றி பெறணும் என்று வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியிலிருந்து நெஞ்சார்ந்த அன்பு, நன்றி, வணக்கம். ஜெயா டிவி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.